மகாதேவா, ஏதேனும் செய்யுங்கள். இப்போது என்னால் ஏதும் செய்ய இயலாது. சூரியன் அஸ்தமிக்க ஒரு பொழுதே உள்ளது. அஸ்தமனத்திற்கு பிறகும் சனி தன்னுடைய பொறுப்பை ஏற்கவில்லை என்றால் உனக்கு இனியும் காலம் உள்ளது. பிராயச்சித்தம் செய். சாயாவிற்கும் சனிக்கும் நீ அழித்து வரும் துன்பத்திலிருந்து விடுதலை கொடு. இன்று இப்பொழுது சனியும் அழிந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது மும்மூர்த்திகளின் விருப்பமாகும். அதை என்னால் சனி மகனே, ஒரு தாய் தன் புதல்வனின் பிறப்பை பார்க்க இயலும், அவனது இறப்பை பார்க்க இயலாது. யாகம் முடிந்தவுடன் கர்ம பலன் அளிக்கும் பதவியை சனியிடமிருந்து பறிக்கப்பட்டு எனது புதல்வன் யமனுக்கு. வேண்டாம் தாயி, என்னை விட்டு விலகி சென்று விடுங்கள், சென்று விடுங்கள். நான் இந்த துன்பம், ஆனால் என்னிலிருந்து உருவாகி நீ எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி தந்தாய். அப்படிப்பட்ட புதல்வனின் அடையாளமே இன்று. எப்படிப்பட்ட புதல்வனை உருவாக்கி இருக்கிறாள் என்பது இந்த நெருப்பை விட கொடியதாகும். குழந்தையின் உறவே வேதனையிலிருந்துதான் உருவாகிறது. ஒரு தாய் துன்பத்தை பொறுத்து கொண்டுதான் குழந்தையை ஈன்றெடுக்கிறாள். மன்னித்து விடுங்கள் தாயி, நான் புரிந்து கொண்டேன். அனைத்து பொறுப்புகளையும் மீண்டும் ஏற்றுக்கொள்கிறேன். வழிபடி நடக்க தயாராக உள்ளேன். சிறிது நேரம்தான் உள்ளது. யாகம் முடிவடைந்த பிறகு மகாதேவர் உன்னை